நல்லா சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானோடனே முந்திரியும் திராட்சையும் அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் ரவையை இப்போ அந்த நெய்யிலே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனவுடனே நல்லா கலர் மாதிரி வரும்போது நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டிப்படாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த ரவை நல்லா வெந்து வரும்போது அதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இலக்கம் கொடுத்து வரும்போது நல்லா அது வரைக்கும் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து நல்லா ரவையும் வந்து வெந்து வரும்போது அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அது இறுகி வர வரைக்கும் வந்து கலந்து விட்டுட்டு, வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சுண்டி வரும்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் அதில் சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டு எடுத்து அருமையான கேசரி ரெடி. இதோட